வந்ததுல இருந்து என்னோட கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது உங்க கையில இருக்கிற அந்த முத்து பிரேஸ்லெட் ரொம்ப அழகா இருக்கு. எதனால அந்த முத்து பிரேஸ்லெட்டை நீங்க அணிஞ்சிருக்கீங்க? உங்க ராசியோட இணைந்ததாலயா இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கா? முத்து அப்படின்றது எல்லாருக்கும் விதிவிலக்குமா, இந்த ராசி தான் போடணும், இந்த ராசி தான் போடக்கூடாது அப்படின்றது கிடையாது. எல்லாருமே பொதுவா முத்து அணியலாம். நான் அணிந்திருக்கக்கூடிய காரணத்திற்கு இதை அணியும் பொழுது நமக்கு என்ன நடக்குதுன்னா, நீங்க ஏன் அணிஞ்சிருந்தீங்க அப்படின்னு நான் கேட்கறதுக்காக வந்தேன். ஸோ யாரெல்லாம் அணியலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, முத்துவோட சிறப்புகளும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். கேதுவை நீச்சப்படுத்தக்கூடிய ஒரு வகுப்பை நம்ம சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் என்ன பண்ணுதுன்னா அறிமுகப்படுத்துது. இது 2 நாள் வகுப்பு. இது ஏப்ரல் 26, 27 காலையில பிரம்ம முகூர்த்தத்துல 4 மணியிலிருந்து 6 மணி வரை 2 மணி நேர வகுப்பு. இந்த வகுப்புல கேது பகவான் எதனால் நம்மோடு இணைகிறார், அவர் வந்தா நமக்கு ஏற்படுற கெடுபலன்கள் என்ன, அவர் ஒருவேளை இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கு, அதை நான் சரி பண்ணி என் குடும்பத்தோட நான் நல்லா வாழணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான முழு தெளிவான விளக்கம் இந்த வகுப்புல கொடுக்கப்பட இருக்கிறது. வாழ்க்கையில மகிழ்ச்சியை தேடுற உருவாக்கிக்க தெரியலன்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த வகுப்பை அட்டன் பண்ணா போதும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா குருஜி. இன்னைக்கான டாபிக் நான் வந்ததுல இருந்து நிறைய டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னென்னலாம் நம்ம பேச போறோம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். இருந்தாலும் வந்ததுல இருந்து என்னோட கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது உங்க கையில இருக்கிற அந்த முத்து பிரேஸ்லெட் ரொம்ப அழகா இருக்கு. எதனால அந்த முத்து பிரேஸ்லெட்டை நீங்க அணிஞ்சிருக்கீங்க? உங்க ராசியோட இணைந்ததாலயா இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கா? பொதுவா நான் கடகராசி. கடகராசினாலே அதனுடைய அதிதேவதை சந்திரன். ஸோ சந்திரனுக்கு உரிய ரத்தினத்தை உடல்ல அணிந்து கொள்றது ஒரு விதத்துல நன்மை அப்படின்னே நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். பொதுவா முத்து அப்படின்றது எல்லாருக்கும் விதிவிலக்குமா, இந்த ராசி தான் போடணும், இந்த ராசி தான் போடக்கூடாது அப்படின்றது கிடையாது. எல்லாருமே பொதுவா முத்து அணியலாம். நான் அணிந்திருக்கக்கூடிய காரணத்திற்கு சில விஷயங்கள் இருக்கிறது. பொதுவா மறைமுகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 12 ராசியில பாத்தீங்கன்னா 8வது ராசி தான் மறைந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிற திறன் 8ஆம் பாவம் தான். இந்த மறைந்த விஷயத்தை, மறைத்து வைத்திருக்கிற விஷயத்தை நம்ம கண்டறியறது தான் ஜோதிடம். என்ன நடந்துச்சு, அதனால இப்ப என்ன விளைவு வந்திருக்கு, இவங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு எந்த பூதம் கரெக்டா வேலை செய்யணும்னா ஆகாய பூதம் கண்டிப்பா வேலை செய்யணும். இந்த ஆகாய பூதம் வேலை செய்யும் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா, மறைபொருள் திறனை கண்டறிக்கிற ஆற்றல் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நிலபூதம் செயல்படாது. அதனால தான் யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்திருக்கே அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்க நிறைய மூவிஸ்ல பார்த்திருப்பீங்க, சித்தர்கள் அப்படி கண்ணை மூடி தியானித்து என்ன பிரச்சனைன்னு யூகிச்சு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது அவங்களுடைய தன்மை என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க நிலபூதத்தோடு தன்னை துண்டித்து தன் ஞான மார்க்கத்தினால் ஆகாய பூதத்திற்கு சென்று அங்கு என்ன இவங்க வாழ்க்கையில நடந்திருக்குன்றத உணர்ந்து அதற்கான பிரயாச்சித்தத்தை சொல்லுவாங்க. இதுதான் ஆக்சுவலி உண்மையான விஷயம். இப்போ இந்த ஆகாய பூதம் தொடர்புடையவர்கள்லாம் அவருடைய தோற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, காவி அணிந்திருப்பார்கள், உடல் முழுவதும் நிறைய திருநீர் பூசப்பட்டிருக்கும், உடல் முழுவதும் அதிக ருத்ராட்சங்களை தரித்திருப்பார்கள், ஜடாமுடி என்பது நிறைந்திருந்திருக்கும், ஆசை அறுத்திருப்பார்கள். இவங்க எல்லாம் ஆகாய பூதம் சம்பந்தப்பட்டவங்க. இவங்க கிட்ட நம்ம போய் நின்னுட்டாலே நம்மளுடைய பிரச்சனையை இவங்களால என்ன பண்ண முடியும்னா கண்டறிய முடியும். ஏன்னா பக்தியினுடைய உச்சம். இவங்க பொருளுக்கு கட்டுப்பட மாட்டார்கள். இப்போ இந்த ஆகாய பூதத்தோடயே நம்ம பேலன்ஸ்டா இருந்துட்டோம் அப்படின்னா பூமி வாழ்க்கை நமக்கு முழுசா கெட்டு போயிடும். ஆகாய பூதம் ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா பசி எடுக்காது, வயிறு எப்போதுமே காத்துல ஃபில் ஆன மாதிரியே இருக்கும். எப்போதுமே என்ன ஆகும்னா இன்னொருத்தவங்க பண்ற தப்பெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படி தெரிஞ்சு போறதுனால ஒருத்தவங்க பொய் சொன்னா கூட நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நம்ம அவங்கள என்ன பண்ண மாட்டோம்னா நம்ப மாட்டோம். இது எல்லாம் பூமி வாழ்க்கையில எல்லா தவறுமே நடக்கிறது முன்கூட்டியே தெரியுதுன்னா இந்த பூமியில நம்ம நிம்மதியா வாழ முடியுமா? அப்படிப்பட்ட தொழில் தான் இந்த ஜோதிடம். சரியா? அப்போ இந்த ஜோதிடத்துல ஒருவர் நிறைய பேர் கேட்பாங்க, பண ஈர்ப்பு விதி நிறைய சொல்றாரு, சொல்றவர் பணக்காரரா இருக்காரா, அவரு செஞ்சுட்டு தானே அதை சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க. நல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஆகாய பூதத்தை யார் ஒருவர் இயக்குகிறாரோ அவர் ஞான மார்க்கத்தில் உச்சத்துக்கு போவார். அந்த ஞான மார்க்கத்திற்கு உச்சத்துக்கு போகும் பொழுது அங்க கேது வலுவாயிடுவார். கேது வலுவான யாருக்குமே பொய் சொல்ல தெரியாது.
அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இவர்கள் எந்த பொருளின் மீது பற்றில்லாமல் இருந்தா மட்டும்தான் ஞானம் வேலை செய்யும். தப்பு பண்ணிட்டோம்னா ஞானமோ சொல் பலிதமோ என்ன பண்ணாதுன்னா இருக்காது. அதனாலதான் ஆதிசங்கரர் சொல்லி தங்க நெல்லிக்கனி பெய்ந்தது. ஆதிசங்கரர் நினைச்சு நமக்கு ஒரு 10 நெல்லிக்கனி வாங்கி பையில போட்டிருந்தா நம்ம வாழ்க்கையை ஓட்டி இருக்கலாமேன்னு நினைச்சிருந்தா அம்பாள் தோன்றுவாளா? இன்னைக்கும் அந்த வரலாறு இருக்கு இல்லையா? அப்போ நிறைய பேர் ஜோதிடர்கள் ஏன் பணக்காரங்களா இல்ல பணக்காரங்களா, அவங்க பணக்காரங்களா ஆயிட்டாங்கன்னா ஜோதிடம் தோத்து போயிடும். தன்னை தியாகம் பண்ணலன்னா இங்க யாருமே வாழ்க்கையில என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு குருவாக இருந்து வாழ்க்கையை என்ன பண்ண முடியாதுன்னா வளர முடியாது. தியாகம் பண்ணவங்க கிட்ட மட்டும்தான் வாக்கு பலிதம் என்பது என்னவா இருக்கும்? சரியா இருக்கும். சோ பொருள் இல்லாதவர்கிட்ட தான் அருள் அப்படின்றது என்ன இருக்கும்? நிறைந்து இருக்கும். இப்ப இது ஏன் நான் போட்டிருக்கேன் அப்படின்ற குவெஸ்டினுக்கு என்னன்னா, நான் ஆகாய பூதத்துக்கு ரொம்ப கனெக்ட் ஆகாம முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பூமியோடும் பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய உடம்புல நான் என்ன பண்ணிருக்கேன்னா முத்து அணிந்திருக்கிறேன். இப்ப முத்து அணிவதனால் என்னுடைய நிலைப்பாடு என்னன்னா, இந்த பூமி வாழ்க்கையில எனக்கும் தொடர்பு இருக்கு. நானும் கட்டாயமா பூமி வாழ்க்கையை வாழணும். எனக்கும் இந்த பூமி வாழ்க்கையை தேவை. பொருள் என்பது அவசியம். எனக்கு வீடு அவசியம். இது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அதை கொடுத்ததுதான் இந்த முத்து. அப்ப இன்னொன்னு என்னன்னா, மகிழ்ச்சிக்கு குறைவு இல்லாம இருக்கணும் இல்லையா? நம்ம மகிழ்ச்சியா இருந்தா தானே மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அந்த மகிழ்ச்சியை கொடுப்பது எதுனா முத்து. இப்ப யாரெல்லாம் இன்னொருத்தவங்களுடைய துக்க நிகழ்வுகளை கேட்டு அழுறாங்களோ அவங்களுக்கு சுவாதிஷ்டான சக்கரம் வீக்கா போயிடும். இப்ப நான் தினசரி இன்னொருத்தவங்களுடைய துக்கத்தை மட்டும்தான் கேட்கிறேன். அப்போ நான் அதை கேட்டு எனக்கு சுவாதிஷ்டான சக்கரம் இம்பேலன்ஸ் ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால நான் எப்போதுமே பொதுவா கையில போட மாட்டேன். ஒரு முத்தை டாலர் மாதிரி போட்டு உள்ள போட்டிருப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் சுவாதிஷ்டான சக்கரம் ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருந்ததுனால அதை பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த முத்தை நான் என்ன பண்ணேன்னா கையில அணிந்து கொண்டேன். இதை அணியும் பொழுது நமக்கு என்ன நடக்குதுன்னா, நம்ம மனநிலை எப்போதுமே ஆகாயபூதத்திற்குரிய செயலை ஆகாயபூத டைம்லயும், நிலபூதத்திற்குரிய செயலை நிலபூதத்திற்குரிய டைம்லயும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா பேலன்ஸ் பண்ண முடியும். சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல அப்பதான் அப்சர்வ் ஆகும். நல்லா சொல்லுவாங்க இல்லையா, என் பிராணன் நிறைய போறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒருவர் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா பேசுகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய உடம்புல பாத்தீங்கன்னா வாதத்தன்மை அதிகமாயிடும். வாதம் அதிகமானாலே உடம்பு வலிக்கும். நிறைய பேசுறவங்க எல்லா லைஃப்லயுமே உடல் வலி என்பது, மூட்டு வலி என்பது கூடவே பிறந்த ஒண்ணு. அதை பேலன்ஸ் பண்ற ஒரே வழி கபத்தால தான். சோ கபத்தை குறிக்கக்கூடியது குளிர்த்தன்மை. அந்த குளிர்த்தன்மையை கொடுக்கக்கூடிய ரத்தினங்கள்ல முத்து தான் முதன்மையானது. அதனால மன்னர்கள், மகாராணி இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? முத்து தான் கையில அதிகமா அணிந்திருப்பாங்க. இது சந்திர பகவானுடைய மறு வடிவம். சோ இதை அணியும் பொழுது நம்ம லைஃப்ல மனநிலை தெளிவா இருக்கும், மகிழ்ச்சி எப்போதுமே இருக்கும், நெகட்டிவிட்டியை அப்பவே பாஸ் பண்ணிடுவோம். பாசிட்டிவிட்டிக்கான விஷயத்த நம்ம என்ன பண்ணிப்போம்னா அப்சர்வ் பண்ணிப்போம். ஒவ்வொரு நைட் தூங்குறப்ப மட்டும் என்ன பண்ணணும்னா முத்து வைத்திருப்பவர்கள் பால்ல போட்டுறணும். பால்ல போட்டு அடுத்த நாள் காலைல வாஷ் பண்ணிட்டு கழுத்துலையோ கையிலையோ பிரேஸ்லெட்டோ டாலராகவோ போட்டுட்டா பெஸ்ட். இதை ஃபாலோ பண்ணினாலே போதுமானதுமா. சூப்பர். இப்ப இந்த முத்துன்றது ராசிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. எல்லாருமே விருச்சக ராசிக்காரங்க கண்டிப்பா போடணும். விருச்சக ராசிக்காரங்க உடம்புல முத்து இருந்தா வாழ்க்கையில எல்லாமே வின் தான். எனக்கு மன அழுத்தம், குழப்பம், டென்ஷன் எல்லாமே இருக்குன்றவங்க முத்து கையில அணிவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ரொம்ப அருமை. நீங்க ஏன் அணிஞ்சிருந்தீங்க அப்படின்னு நான் கேட்கறதுக்காக வந்தேன். ஸோ யாரெல்லாம் அணியலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முத்துவோட சிறப்புகளும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பூலோக வாழ்க்கை தேவைப்படுற எல்லாருக்கும் முத்து பயன்படுத்தணும். எல்லா ரத்தினங்களை விட உயர்ந்தது முத்து தான். இந்த முத்து ஒண்ணு இருந்தா மத்த எல்லா ரத்தினமும் நமக்கு என்ன ஆயிடும்னா சீக்கிரம் கிடைச்சிரும். தங்கம், வெள்ளி, வைரம் எல்லாத்தையுமே மனம் அது செம்மையானால் மந்திரம் அது வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை கொடுப்பது இந்த முத்து. அதனால பொதுவா மகாலட்சுமி என்ன சொல்லுவாங்கன்னா சந்திர சகோதரின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா சந்திரன் தோன்றியதற்கு பிறகு அவள் வந்திருக்கிறாள். நம்ம என்ன பண்ணணும்னா அதை கதையா பார்க்க கூடாது, அதுல உள்ள உட்கருத்தை புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, யாருக்கு மனத்தெளிவு இருக்கிறதோ அவங்க பின்னாடி மகாலட்சுமி வருவா. குழப்பம் இருக்கவங்க பின்னாடி மகாலட்சுமி இல்ல. அப்ப நம்மள மனத்தெளிவோட பாத்துக்கணும் இல்லையா? மனத்தெளிவு இருக்கிற நபர் பொறாமப்பட மாட்டார், கோபப்பட மாட்டார். எப்போதுமே இன்றைய நிமிடத்தை
நிகழ்காலத்துல சரியா அனுபவித்து வாழ்வார். ஸோ நிகழ்காலத்துல நான் எப்போதுமே ஃபோக்கஸ் பண்ணணும் தான் எப்போதுமே என்கிட்ட முத்து என்பது இருக்கும். இதுதான் உண்மை. ரொம்ப சூப்பர். ரொம்ப அருமையான பதிவா கொடுத்தீங்க. நன்றி குருஜி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகன். கேதுவை நீச்சப்படுத்துவது எப்படி, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படி எல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம். மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க, அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. இரண்டே நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ பயன்படுத்திக்கோங்க.